செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீர்த்தத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து டிவி ஆங்கருக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். தலைமறைவாக இருந்த பூசாரி கார்த்திக் முனுசாமி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்கு வைத்து எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? விரிவான விவரங்கள். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை காளிகாம்பாள் கோவிலை சேர்ந்த கார்த்திக் முனுசாமி இவர் அந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறார். இவர் மீது ஒரு பெண் தான் ஏமாற்றப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியாக தனக்கு அனைத்து விதமான தொல்லைகளும் கொடுத்து விட்டு, அது மட்டும் இல்லாம காதல் வலை வீசி என்னை பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு என்னை கல்யாணம் பண்ணாம தொடர்ந்து ஏமாற்றி வந்ததாகவும், அது மட்டும் இல்லாம தற்போது அவர் என்னை திருமணம் செய்யாமல் என்னை ஏமாற்றி விட்டதாக ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில விருதுநகர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் பிறகு இந்த பெண் தொடர்ந்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி வந்திருந்தார். அது மட்டும் இல்லாம நேற்று இவர் நீதிமன்றம் சென்று சிபிசிஐடி என்கொயரியும் கேட்டிருந்தார். இந்த கார்த்திக் முனுசாமி பிடிப்பதற்காக பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக இந்த கார்த்திக் முனுசாமி அந்த பெண் புகார் கொடுத்த உடனே இவர் தலைமறைவை விட்டார். அந்த பெண் கார்த்திக் முனுசாமி மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மற்ற அர்ச்சகர்களும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக புகார் ஒன்றில் கொடுத்திருந்தார். யார் யார் மீதெல்லாம் இவர் புகார் கொடுத்தாரோ அவர்களெல்லாம் அனைவரும் விசாரிக்கப்பட்டனர். அதன் பிறகுதான் கார்த்திக் முனுசாமியை தொடர்ந்து தேடுதல் வேட்டையானது தொடர்ந்தது. போலீசார் பல இடங்களில் தேடியும் கார்த்திக் முனுசாமி அவரை கைது செய்ய முடியவில்லை. ஆனால் கூடுதல் ஆணையர் வடக்கு அவருடைய தனிப்படை போலீசார் தொடர்ந்து இவரை விடாமல் தேடி வந்தனர். தேடி வந்த நிலையில்தான் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்து ரகசிய இடத்துல வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் கைது செய்யப்பட்டவுடைய இடம் தற்போது வரை வெளியாகவில்லை. ஆனால் இவர் இன்று காலை கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் எவ்வாறு இந்த பெண்ணை ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம எதற்காக இவர் காதல் வலை வீசி அந்த பெண்ணை விழ வைத்தார், அது மட்டும் இல்லாம இவருடைய லீலைகள் அனைத்துமே இந்த விசாரணையில வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து கார்த்திக் முனுசாமியுடைய கைது தற்போது அந்த காளிகாம்பாள் கோவில் மட்டும் இல்லாம சுற்றுலா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட நாட்களாக தலைமுறையாக அந்த கார்த்திக் முனுசாமியை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காளிகாம்பாள் கோவிலுடைய அர்ச்சகர் அந்த கார்த்திக் முனுசாமி பாலியல் வழக்கானது அவர் மீது பதியப்பட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.